வணக்கம். இன்னைக்கு 3வது எபிசோட் சனா சினி அங்கம் இங்கம்ல வந்து நான் சிவராஜ் சந்திரன் அப்புறம் மற்றும் நம்மளோட சிவமுருகன் பாண்டியன் அப்புறம் வந்து ஒரு 2 எபிசோட் வந்து நம்ம வந்து பல விஷயங்களை பேசியிருக்கோம். பட்ஜெட்டை பற்றி பேசணும், மலேசியா பற்றி பேசணும், அப்புறம் இஸ்ராயல் பாலஸ்தீன் இஷ்யூ பற்றி பேசணும் கொஞ்சம். ஸோ போன வாரம் ஃபுல்லாக மலேசியன் டீட்டெயிலாக பேசணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போற டாபிக் வந்து விலைவாசிகள், ஏன் அந்த விலைவாசிகள் இருக்குது. அப்புறம் தென் செகண்ட் டாபிக் PLKN வந்து எவ்ரிபடி சடன்லி PLKN 3.0. ஸோ அதை எப்படி செய்ய போறாங்க, யார் அதை போனோம், அது எல்லாமே அது கேள்விக்குரியாங்க. கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் அதுக்கு முந்தி முக்கியமாக இந்த சேனல் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை ஒரு பேசுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கூட தெரிஞ்சுக்கிற சொந்தக்கார எல்லாத்தையும் வந்து டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் லைக் பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சனசிடி செஞ்சிங்கன்னா எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் விஷயங்களை பேசி நிறைய புது புது விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு ஐ திங்க் வெரி குட். ஆக்சுவலி எனக்கு ஃபீட்பேக் டாக்டர் நான் எனக்கு கொடுத்தது பிகாஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல பாட்காஸ்ட் நம்ம மொழியில செய்யறது வந்து இல்லை. நம்ம வந்து கிரிட்டிக்கலாக கூட கன்ஸ்ட்ரக்டிவாக போகும். தட் மீன்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றாங்க, எப்படி நம்ம ஃபோக்கஸ் இந்த கம்யூனிட்டி கம்யூனிட்டி ஃபோக்கஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம அது செய்யறதுனால ஐ திங்க் அது மக்கள் விரும்புவாங்க. லைக் டிஃபென்சிவ் ஒஃபென்சிவ். ஐ திங்க் திஸ் இஸ் குட். நம்ம வந்து ஆக்சுவலி என்னன்னா இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கொடுத்து அப்புறம் என்ன அட்டாக்குது, அப்புறம் நம்மளோட வியூ அதை எப்படி கிரிட்டிக் பண்ணுறோம் சொல்லிட்டு பேசுனால ஐ திங்க் இட்ஸ் குட். ஓகே டாக்டர், ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா விலைவாசி. பிரதமர் வந்து பட்ஜெட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சப்சிடி மட்டும் 81 பில்லியன் நம்ம 2023 செலவு பண்ணியிருக்காங்க. சப்சிடி மட்டும் முட்டை சப்சிடி, கோடி, ராஸ், அப்புறம் கஞ்சா ஐட்டம்லாம் என்னதான் 2022 70.6 பில்லியன். 2024 வந்து 100 பில்லியன் வரும்னாரு. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து what you call come up with என்னன்னா சப்சிடி இப்போ சஸ்ஸார் டார்கெட்டட் சப்சிடி. ரெண்டாவது வந்து மக்களோட பொருளாதாரத்தை வேலைப்படுத்துறதுக்கு வருமானத்தை வந்து ஏற்றுறதுக்கு காஜி ப்ரோக்ரஸிவ்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ராட்டஜியை வந்து போட்டிருக்காங்க. What do you think about that? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மென்டாலிட்டி வந்து மிந்திலேருந்து சப்சிடி இருந்து தான் அழுக்கியாச்சு. திடீர்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஷொக்கிங்காக இருக்குமே எல்லா பேருக்கும். சப்சிடின்னா ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு, எடுக்கிற நேரத்தில் நெகட்டிவாக ஆகுது. ஆமாம். ஸோ அந்த எஜுகேஷன் இருக்கணும். ஏன் வந்து சப்சிடி ரிமூவ் பண்ணுறோம்? ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குது. திடீர்னு அந்த சப்சிடி வந்து கோழிக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக போய் செஞ்சாங்க கம்யூனிட்டிக்கு. எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் இப்போ தீபாவளி டைமில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க நேற்று அந்த விலை வந்து ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா? நான் வந்து நேற்று என்ன செஞ்சேன் டாக்டர், மார்க்கெட்டுக்கு போய் பசாபுரம் ஸ்லைமோர் போயிட்டு நம்ம பசாபுரம் பீஸ் தலை ஸோ விலைவாசிலாம் ரீச் பண்ணி இந்த விலைவாசிலாம் எடுத்துட்டு வந்து கம்பேரிசனுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது வேலை. நம்ம எல்லாம் சொல்கிறோம் செய்கிறோம், பட் ஜாமான் பொருள் வாங்குறது தான் தெரியும். ஸோ அதனால் நான் போய்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் போனேன். கோழி விலையை எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஃப்ளோட் பண்ணிட்டாங்க ப்ரைஸிங். ஆமாம். ஓகே, முந்தி வந்து 10.90 இருந்துச்சு ஒரு கிலோ. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 11 ரூபாய், ஒரு இடத்துல 10.90, 10.90 ஐ திங்க் ஸ்டாண்டர்ட். நான் அந்த இடத்துல வந்து சப்சிடி இருந்துச்சு. ஆனால் வந்து சப்ளை குறவாக இருந்துச்சுனால அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்சிடி எடுத்த பிறகு என்ன ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரூபாய் 60 குறைஞ்சிருச்சு. தட் மீன்ஸ் இப்போ வந்து 990, 960 அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ ஒரு கிலோ. ஸோ ஐ திங்க் அவங்க சொன்ன மாதிரி சப்சிடி குறைச்சாலும் ஃப்ளோட்டில் பண்ண கையோட அப்பவும் பண்ண கையோட அந்த ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சப்ளை டிமாண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலை வந்து தொடருமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் டிபெண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட். கூட அளவுக்கு டிமாண்ட் பண்ணாலும் சப்ளை அதுக்கேற்ற பண்ண முடியலன்னா டெஃபினெட்லி கோழி விலை ஏறும். அதே சமயத்தில் டிமாண்ட் கூட இருந்து சப்ளை குறவாக இருந்தாலும் அது ப்ரைஸ் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் என்ன கமிட்மெண்ட்
Kementerian Pertanian yang கொடுத்தாங்க சொன்னாரு மார்க்கெட்ல வந்து கோழி cukup bekaran ayam cukup அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் அப்படின்னா தென் இட்ஸ் ஸ்டேபிள் ஃபார் நவ். ஸோ தீபாவளி அடுத்த வாரம் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அப்புறம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க KPDN Kementerian Pertanian dalam negeri dan Anewal akan mengumumkan skim harga maksimum musim perayaan bagi perayaan Deepavali pada 6 hari bulan. Monday next week 6 தேதி வந்து they going to announce this is a fixed rate, you cannot இதெல்லாம் ரைஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. I think that will be helpful. நம்ம பெருநாளுக்கு வந்து அது பெரிய உதவியாக இருக்கும். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் டாகிங் கம்பெனி அப்புறம் வந்து தொங்கை தொகுச்சி வேற கலாப்பு பிஜி பரோட் பவாங் வந்து பெரிய பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. பட் எனியாவ் தே மேனேஜிங் இட் வேற கண்ட்ரியில் சோர்ஸ் பண்ணி அந்த பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி பொருட்கள். ஸோ ஒன்லி திங் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறாங்க விலை ஏறாது perayaan kita akan kekalkan harga tapi jaminan வேணுமே அந்த கம்யூனிட்டிக்கு விலை அறவே ஏறாது தீபாவளி முடிகிற வரைக்கும் வந்து இந்த விலை இப்படி தான் இருக்கணும் ஸ்டேபிளாக எப்படி இருக்கும் யார் போய் மானிட்டர் பண்ணுவாங்க யார் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்க ஓகே இந்த விலை வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ சரி மினிஸ்டர் சொல்கிறாரு விலை ஏறாதுன்னு அங்கே கீழே வந்து நிச்சயமாக ஏறாதா அந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணலாம் யாரை போய் பார்க்கலாம் அடுவான் வந்து யாருக்கிட்ட போகணும் டாக்டர் ஐ திங்க் இது வந்து மக்கள் வந்து இது சரிப்படுத்தலாம். பிகாஸ் அவங்க நிறைய இடத்துக்கு போறாங்க சாப்பிட்றாங்க அந்த இடத்துல வந்து விலைவாசி இருந்துச்சுன்னா உடனே அட்வான்ஸ் செய்யணும். அவங்க யூ மஸ்ட் கம்ப்ளைண்ட். சில பேருக்கு தெரியாது அவங்க கோவப்பட்டுட்டு இது விலை ஏறி சாப்பிட்டு வந்துடுவாங்க. பட் யூ மஸ்ட் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். முந்தி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க டிராஃபிக்ல இது கூட இருந்துச்சுன்னா அது ஒரு ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் மக்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்லிட்டா இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு டீ குடிக்கிறாங்க அந்த டீ வந்து நார்மல் விலையா இருக்கு சொன்னா யூ மஸ்ட் கம்ப்ளைண்ட். ரீசனபிளா இல்லையா ஐ திங்க் KPDN will decide. பட் ஐ திங்க் கம்ப்ளைண்ட் இஸ் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து உங்களுக்கு நம்ம அட்வான் இருக்கு 1-800-886-800 இருக்கு. அப்புறம் இமெயில் பண்ணலாம் e-advan.kpdn.government.my இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் பண்றதுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அந்த சிகரெட் இது ரிப்போர்ட் பண்ணாங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. கடையிலாம் சிகரெட் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மக்களே அது உணர்வு வந்து people started to complain. பட் at the same time வந்து மானிட்டரிங் வந்து அப்படியே ஃபுல் ஃபோர்ஸாக போணுச்சு ஃப்ரம் KPDN and also NGOs எல்லாமே போனாங்க. ஒரு I would say holistic approach taken by all agencies. அதே மாதிரி செய்யலாம். இந்த விலைவாசி ஏறும்போது அட்வான் வந்து இமீடியட்லி டேக்கிள் பண்ணுவோம் அட்ரஸ். இன்னைக்கு அட்வான்ஸ் செஞ்சுட்டு ஒரு வாரம் முடிஞ்சு தான் அந்த அட்வானே போய் சொல்யூஷன் பார்த்தா தென் creates animosity among the society. So what should be done? Immediately there should be a remedy. There should be a solution immediately so that community knows advance செய்கிறோம் அங்கேயும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் நினைக்கிறேன் அந்த கோஆர்டினேஷன் விதின் அந்த ஏஜென்சிஸ் லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் ஃபோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரேஞ்சர்ஸ் maybe NGOs or volunteers can move around to monitor immediately, especially during the festival. இன்னொரு வந்து அந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டம் வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும். கால் பண்ணி கிடைக்கல அப்புறம் அப்போ அதெல்லாம் நிறைய கால் ஃபீடாக போச்சுன்னா ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதை வந்து இந்த மிடில் மேன் அந்த ட்ரேடர்ஸ் என்ன சொல்ல அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவாங்க. Okay, for them it's just like no opportunity to make more profit, so they will increase the price. Because during festival வந்து they know the needs demands வந்து இருக்கும். நிச்சயமா என்ன விலையில நீங்க இது வித்தாலும் நிச்சயமா அது வாங்குவாங்க. அது ஒரு இது மைண்ட் செட் இருக்கு. ஸோ இப்படி அது மாதிரி அந்த மைண்ட் செட் கண்ட்ரோல் பண்ணி these agencies should come in. They are playing their role. We are not denying that their role, but at the same time efficiency is important during the festival period. ரொம்ப குருஷியலான டைம் தீபாவளி வந்து சென்சிட்டிவ் ஆகுது. இந்த டைம்ல விலைவாசி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதாரமும் ஜெனரலி பொருளாதாரம் வந்து அஃப்கோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ரஸாக இருக்கு. இஃப் யூ லுக் அட் ஆல் த நம்பர்ஸ் டேட்டா இட் லுக்ஸ் குட் பர்ஃபெக்ட். பட் ஆக்சுவல் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் தெரிஞ்சு பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க பொருள் வாங்கும்போது விலைவாசிகள் ஏறுது, அதே சமயத்தில் போயிட்டு வருமானமும் அதே மாதிரி ஸ்டெக்னன் அப்படியே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ்னால ஐ திங்க் ஒரு அளவு கொஞ்சம் குஷன் பண்ணலாம் அந்த ப்ராப்ளம். The middle class, if they feel the pressure of the prices,
B40க்கு இப்படி இருக்கும். ஆமா மிடில் கிளாஸ்க்கு தி ஃபீல் தட் ஓகே இந்தியா 50 வெளியில் வந்து சில பொருள் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளே வாங்க முடியல. வாங்க முடியாது சொல்லுங்க. அப்போ மிடில் கிளாஸ்க்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த B40க்கு இப்படி இருக்கும். Those who couldn't buy. முக்கியமான சாப்பாடு லைக் ஸ்டேபிள் ஃபுட்ஸ் லைக் அரிசி வச்சுக்கோங்க. வண்டியில் வந்து 9 வெள்ளி 10 வெள்ளியில் வாங்கிக்கலாம். இப்போலாம் 18 வெள்ளி 19 வெள்ளி வருது. எனக்கு ஒரு குடும்பம் 5 கிலோ பத்தாது. ஒரு மாதம் ஓடுனா ஒரு 4-5 பேக்கெட் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து பர்டனிங் தேம், டெஃபினெட்லி இஸ் பர்டனிங் தேம். அண்ட் ஐ ஹோப் கவர்மெண்ட் வில் டூ சம்திங் அபவுட் இட். நம்ம வந்து ரூலாக முடியும். நான் போன இடத்துல டாக்டர் அந்த கடையில் இந்த கடையில் சொல்லியா, பட் அந்த இடத்துல ஒரு கடைக்கு போனேன், வருஷம் ஒரு கடைக்கு போனேன். ஒரு 5-6 கடை இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கடையில தான் லோக்கல் அரிசி விற்கிறாங்க. அதுவும் 10 கிலோ அரிசி விற்கிறாங்க. அந்த 5 கிலோ அரிசியே கிடைக்க மாட்டேங்குது. பட் இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் ரைஸ் தான் பயக்கிறாங்க, விச் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அங்கே போகிற மக்கள்லாம் யார் போகிறாங்கன்னா இந்த B40 குரூப் தான் போவாங்க, கொஞ்சம் மீடியம் குரூப் தான் போவாங்க. அந்த கெப்பாசிட்டி சாப்பிட்டு ஆகணும், வாங்கி ஆகணும். B40 வந்துச்சு. ஸோ ஐ திங்க் இந்த பெராஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ. தே ஹேவ் டு லுக் இன்டு இட். The basic things, we must have a policy that all home must have food on the table. So அந்த policy இருந்தா must have food on the table. You don't face hunger, poverty. Also regardless of your B40 or M40, food must be on table. So அந்த policy இருந்தா I think we will have better livelihood, well-being taken care by the society, government. We are not asking government to take care of food, but to make sure that how there are strategies, intervention to have food on table. I think அந்த policy இருந்தா food on table. அந்த policy, but do you think if அந்த policy வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? And yeah, we are facing students who are not eating for 2-3 days. The question of no food. Why no food? No money. Why no money? நீ சொன்ன மாதிரி salary stagnant இருக்கு. But cost of living ஏறிக்கிட்டே இருக்கு. So there's university students இதை ஃபேஸ் பண்றாங்க. Yes, definitely I would say. Like my center. But don't they have the scheme like in universities, like they provide food? We support. We have supporting system. Okay. Vina, what do you mean we? Vina and the centers or zakat or in the hostel, they do try to provide food. But how long can you do it? How many people can you cater? So it's issue for me, food on table is a very இது வந்து இந்த கேட்டகரி தான் பார்க்குறோம். ஒரு கேட்டகரி பாருங்க, இந்த B40 லோவர் இருக்கிறவங்க, வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க வீட்டில். அவங்க வந்து கபாஜி கணக்கு போட கிடச்சிருக்காது. ஏன்னா கபாஜி கண்ட்ரோல் ப்ரொசீடியர் வந்து முடி வச்சாரு. வீட்டுக்கு வந்து எஸ்ட்ரோ இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஜெகே கொடுக்க மாட்டாங்க. விச் இஸ் ரிடிகுலஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரிடிகுலஸான ஒரு ப்ரொசீஜர். என்னன்னா ப்ரொசஸ், ஏன்னா வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, ஒரு 60 வெள்ளி கட்டி அவங்க அது எஸ்ட்ரோ கூட பார்க்கணும். அவங்க என்ன செய்யறாங்க வீட்டில்? ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறது வந்து இந்த எஸ்ட்ரோ இருந்தால் அவங்களுக்கு ஜெக்கியாக கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ரொசஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுலாம் வந்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு போயிட்டு அவங்க உள்ள அள்ளிப்பாடி பண்ணணும், இல்லை யாரோ உதவி பண்ணணும்னா அவங்களுக்கு அது சாப்பாடே கிடைக்காது. செகண்ட் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூ தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அஃப்கோர்ஸ் இஸ் வாட் வி சி through the subsidy. Of course subsidy வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் பிஎம் என்ன சொல்றாருன்னா 100 பில்லியன் செலவு பண்ணுறோம் சப்சிடி தான். நம்ம வந்து திருப்பி செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம குறைச்சிட்டு வேற ஆல்டர்னேட்டிவ் தேடுவோம். பிகாஸ் they want to use that 100 billion to invest on the development of the nation, like social development, அந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி, இந்த மாதிரி இது பார்க்கறாங்க. ஸோ எஸ், வேர்ல்ட் பேங்க்ல வந்து டாக்டர் அபூர்வா சங்கீத் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சொல்றாரு, மலேசியா தான் ஆக கூட சப்சிடி கொடுக்குது அக்ரிகல்ச்சர் ஃபுட் பிசினஸ். ஆக்சுவலி இதுதான் ஃபேக்டர். அந்த சப்சிடி கொடுக்கறதுனால தான் வேலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மிடில் பர்சன் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறாங்க ப்ராஃபிட் செய்யறதுக்கு. பிகாஸ் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால ஸோ தே கெட்டிங் மணி. ஸோ அவங்க அந்த குரூப் வந்து மேம் அந்த கட்டல், நம்ம கட்டல் சொல்லுவாங்க, வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் செஞ்சுட்டு இருக்காங்க, லாபம். ஸோ கட்டல் வந்து நம்ம டோட்டலாக எடுக்க முடியாது. It's difficult. But transition towards how to tackle the real issue. The real issue that they even through enforcement, cartel and the enforcement are serious. That should be able to do it. Why Singapore can do it?
where other country can do it. சொன்னீங்களா பாருங்க, World Bank raises the issue of subsidy. That's why cost of living is higher. So the real issue is what? So if you take up the real issue, then only you find the real solution. But the seasonal solution பார்க்கக்கூடாது. It should be a long-term effective decision taken by all those who are involved. At the end, I think political will should be there. Political will. If you have keazaman politik, then you'll be able to address all these issues. But you need stability in politics first. Now I think we are stable, right? We are. So how do you make a more drastic move to ensure that stability maintained, at the same time growth in the economy without affecting the well-being and livelihood of the community, not only Indians but generally Malaysians. But இப்படி அந்த சொல்யூஷனுக்கு வருது transition, you have to go through that. ஆனா அந்த எப்போதுமே அந்த transition அந்த initial part வந்து definitely வந்து நிறைய பேர் criticize பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும், விலைவாசி கொஞ்சம் up and down இருக்கும். Yeah, and the 8% SST, right? How do you address அந்த 8% of the issue? The real issue is what? Whether it's 8% or அந்த 8% வரக்கலையுமே விலைவாசி ஏறிட்டே போறேன். அது அப்போதானே அந்த GST became an issue then. Because you already have SST, then suddenly you have GST, double increase. So now how make sure that the 2% increase, Doctor, I think impact இருக்கும், definitely இருக்கும். ஏன்னா அது லாஜிஸ்டிக்ஸ்ல SST இன்வால்வ் பண்ணுது. The moment transportation வந்து காஸ்ட் இருந்துச்சுன்னா they will migrate the burden to the consumer. Yes, but then are the people ready for that kind of information? Will and the information reach to every single Malaysian? We know that, okay, suddenly they said, okay, from 6% to 8%. Okay, acceptable. But how do you control to make sure that the real information reaches all Malaysians? So that it's not seen as though it's a hike 2%. For some people, 2% is nothing. But for us, especially at the beginning of the real issue we affected, முதல்ல பேசுகிறேன் பாருங்க, இந்த ஏறினாலே ரெஸ்டாரண்ட்ல எப்படி the prices of food ஏறும். So how do you bring back the food on table if the prices are going up and up? எனக்கு ரொட்டி சனை முதல் பேசணும், 80 காஸ், 20 காஸ், 50, திடீர்னு இப்போ சொன்னீங்க இங்கே 20 பட் அது of course கொஞ்சம் வேற என்ன இருக்கலாம். But then அது ரொட்டி சனை தான். The mentality, are you prepared for 20 ringgit which was 80 cent then? நம்மள படிக்கும்போது கனவு ரொட்டி சனை 20 ringgit விற்பாங்க அப்படின்னு பாருங்க, இந்த மாதிரி டைம் இவால்வ் பண்ணும்போது. பட் இது வந்து செயின் ரியாக்ஷன் டெஃபினெட்லி இருக்கும். பிகாஸ் நான் ஜிஎஸ்டியில் பார்த்தேன், ஜிஎஸ்டியில் வந்து நம்ம வந்து 6% கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 3000 அடிப்படை பொருளுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க ஜிஎஸ்டி. தட் மீன்ஸ் தேர்ஸ் நோ ஜிஎஸ்டி எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ். ஏன் அப்பயும் விலைவாசி ஏறிடுச்சு. ஸோ ஐ திங்க் இதை வந்து ஒரு குரூப் வந்து அதை மேக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் குரூப் வந்து மேக் யூஸ், எஸ்எஸ்டி ஏற போது நம்ம இப்பயே விலை ஏற்றிடுவோம் அப்படின்னு அந்த பயத்தை போய் மூட்டிடுவாங்க. ஸோ அதை வந்து குஷன் பண்ணுறதுக்கு இல்லை அந்த விலை ஏற்றங்கள் அந்த அந்த இம்பேக்ட் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, ஹவு தே வாண்ட் டு கிவ் இட் பேக் டு த பீப்புள். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோஃபா வந்து ஒன்றும் அவர் வந்து கிளியராக ஒன்றும் வந்து சப்சிடி பற்றி ரொம்ப கிளியராக இன்னும் சொல்லலை. ஐ திங்க் இந்த பார்லிமெண்ட் செஷனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. லெட்ஸ் வெயிட் ஃபார் த குட் நியூஸ். அப்புறம் தீபாவளி அப்படி டாக்டர் இருக்கு அப்படி இருக்கு. தீபாவளி நம்மளுக்கு Sunday வேறையா, Sunday, Monday, holiday. We really hope that இந்த நல்ல தீபாவளியாக இருக்கும், எல்லாத்துக்கும் அப்படியே கொண்டாடி சந்தோஷமா இருக்கணும். வாகனத்துக்கு போகும்போது பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா காடி ஓட்டுற போது பயமா இருக்கு. நம்ம உலகம் பண்ணாலும் அடிச்சு போகிறப்ப. So it's going to be a long break actually. Definitely வந்து நம்ம மட்டும் இல்லை, மொத்த இடமும் வலைக்கம் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஜெயமா இருக்கிறோட அது ஒரு கல்ச்சர் தானே, you have to go through because Monday automatically become a public holiday. இவ்வளோ பொறுமையாக இருந்து போனால் hopefully. ஓகே டாக்டர், அடுத்தது PLKN 3.0. நீங்கள் PLKN போயிருக்கீங்களா? இல்லை, நான் போனேன். நானும் போனேன். ஆனால் எனக்கு போகணும்னு ஆசை. பட் நம்ம டைமில் PLKN இல்லை தான். இப்போ வாய்ப்பு கொடுத்தாலும் போகலாம், கொடுக்க மாட்டாங்களா? இந்த PLKN 3.0 will be very interesting. You know why? 90% syllabus வந்து military training. Yeah. So only 10% தான் வந்து civil and social skill தான். But 90% உங்களுக்கு வந்து military mindset கொண்டு வரதுக்கு ட்ரெயின் பண்றாங்க.
because the limits of body and mindset is so important. Right. I think what has been done by other countries. We call it as a pertahanan menyeluruh, handro. That's the concept of PLKN. Singapore, Korea, Scandinavian country really apply military-based training. Preparing them. So you're fit, not only physically, mentally. You're prepared for any kind of crisis, chaos, so that you maintain peace. At the end, we want to see a sense of belonging to the nation, also sense of belonging to yourself, your family, the surrounding, and then the motive towards real values. Individual, avanga kuda or nalla leadership skills irukum, and other aspect like leadership, teamwork, team building, avanga or nalla discipline ana, because na compare panna PLKN first round போயிட்டு வந்தவங்க அவங்க முடிஞ்சு இன்டர்வியூ வரும்போது அவங்களோட குவாலிட்டியும் PLKN ஸ்கிப் பண்ணவங்க இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு அவங்களுக்கு வேலையும் சரி அவங்க மைண்ட் செட்டு பேசுறது மெச்சூரிட்டி அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வாட்டி PLKN வந்து ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்க. 2 ஃபேஸாக செய்ய போகிறாங்க. 2 ஃபேஸ். ஒரு ஃபர்ஸ்ட் சத்துல வந்து ஃபார்ம் 4 இருந்து கோகரிக்குலமே போட்டுருவாங்க. த மீன்ஸ் Padaka, Bomber, Cadetலாம் இருக்கு. அது வந்து what they call part of national service. After SPM முடிஞ்சோட you have to go for 45 days full fresh training. அதுதான் வந்து 90% military training இருக்கு. ஸோ அது வந்து கேம்ப்ல செய்யறாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த PLKN செய்யும்போது ரொம்ப லக்ஸரியா இருக்கும். They really spend money on transportation. 500 million allocation per year. பட் இந்த வாட்டி வந்து என்னன்னா ஒரு ஸ்மார்ட்டாக செஞ்சிருக்காங்கன்னா வேலை எக்ஸ்பென்சஸ் குறைச்சிட்டாங்க. 100 million குறைச்சிட்டாங்க. அண்ட் தே குட் யூட்டிலைஸ் எக்ஸிஸ்டிங் ஒத்தாரியா கேம்ப் ஒரு 13 கேம்ப் அப்புறம் போலீஸ் ஆக்சுவலி அவங்க தான் செஞ்சிருக்கணும். ஏன்னா முந்தி கூட ஏன் அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த உண்மையில ஒரு மிலிட்ரி ஒரு ஆளு மைண்ட் செட் கொண்டு வரணும் அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம மக்கள் பிள்ளைங்களா போயிட்டு கலந்துக்கணும். காரணம் கொடுக்குறது அவ்வளோ அப்படின்னு சேர முடியல, நான் போக முடியல, நான் ஜாயின் பண்ண முடியலன்னா இது யாருன்னா 17-16 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கோ 35 வயசு வரைக்கும் இல்லை மாறிடுச்சு. பிகாஸ் ஏர்லியர் சொன்னாங்க வந்து 16 till 35. இன்னைக்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து those who were born in 2007. ஆமாம், 35 வயசு அவங்க சொன்னும் போது முதல்ல எல்லாம் வந்து 35 போனோன்னு. பட் நம்ம யூத்தோட ஏஜ் வந்து ஒரு காலத்துல இருந்து பிலோ 40 தான் இருந்துச்சு. So 1635 இருந்துச்சு. Suddenly because of Nigerian getting feedback from the people, they decided those who were born in 2007 only will be involved. Which means you are 16 the year of 2024. So அப்போ வந்து 2007 எல்லாமே செகண்ட் இட்ஸ் கம்பல்சரி. பட் ஏஜ் லிமிட் இல்லை. அதான் those who were born in 2007 will meet compulsory. That's what I understood lah. After I think இந்த 2-3 நாள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 35 வயசும் போனோமான்னு. ஆமா, அது வயசு பார்க்கணுமா 35 போனா அந்த வயசுல எல்லாம் போய் தானே என்ன கேட்டீங்கன்னா whoever have interest also should be given a chance. That could be another step. Volunteer போறதுக்கு கூட அது வாய்ப்பு கொடுக்கணும். Could be. Because now maybe compulsory and those are 60 years old. Right. But eventually those who really want to go, both of us, we want to go. If given an opportunity, why not? 45 days training, you prepare yourself in holistically prepare yourself anything, any situation. I think by right அவங்க வந்து வாலண்டியர்களுக்கும் கொடுக்கணும், வயசானவங்களுக்கு கூட கொடுக்கணும். ஓகே, நீங்க ஒண்ணா போலாம் அப்படினா maybe different kind of module right. But still skewed towards military based training. ஏன்னா also not consider one. It's a very good thing. But in other countries like Singapore, Korea for example, when you're a famous guy, at the end you must still go through the training, because adana building your character. அது service, அது full fledged military training தான். 2 வருஷம் சிங்கப்பூர்ல செய்றாங்க. I would சொல்றேன், நான் ஒரு கம்பெனி மலேசியா முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பூர் 1967 இருந்துட்டானா, and the training they went through actually preparing them for anything, any situation. அதனால சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். So I think towards that's a good start. PLKN 3.0 military training கூட ஆக்கிட்டு மத்திய அஸ்பை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. I think இது நல்லதா இருக்கும். அப்படிங்களா போனா
ஒரு military training போயிட்டு வந்து அது ஒரு இதுதான். So yeah, hopefully at the end, if there are weaknesses, they improve lah. I mean, you start somewhere. After you start somewhere, then அவங்க பார்க்கலாமே, ஓகே இதான் weaknesses இருக்கு, இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாமே. Coming 2025, maybe every 5 years review. Don't stop it, because you started mooted the idea 2002, 2004 you started, then 2015 you stopped, and you start again. So I think see why actually it's like after spending a lot of money, I think almost 1 billion plus, yeah, why suddenly they stop? I mean like doing something like which you already started, of course with good intention, so your focus, your objective, but you spend so much of money, then suddenly you stop, which I think they should have learned what they went through earlier, so that after this you shouldn't stop. Continuously do it, review, maybe 3 years, 5 years, review again and again, so that the training suits well to the kids who join later. Okay, but maybe 2024 on the background, these are the 16 years old. 2024 could be different in 2030 or 16 years old, the youth or children. So how do you provide the system, the policy, the training continuously, so that the interest developed by இப்போ போகிறாங்களே 2024, they should become the alumni, the ambassador for PLKN later. So they go and what they call and by now 2004 2004 ஆரம்பிச்சது அதே கண்டினியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வகையில் அது வந்து ஒரு கம்பல்சரி திங் ஆயிடும். எல்லா ஃபேமிலியும் we know the moment you hit 16 17 years old, you must attend national service, whatever please, you will be in the camp. So அது வந்து நார்மல் ஆயிடும். இப்போ போய் புதுசாக ஒருத்தவங்க போயிட்டு எப்படி அனுப்பணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க, நாங்கள் கம்பல்சரி அனுப்பணுமா பிள்ளைய, எப்படி பொம்பளை பிள்ளைய அனுப்புறது அப்படின்னு. ஸோ அவங்களோட மன கஷ்டங்கள் புரியுது. பட் என்ன செய்யுது, நேஷனல் சர்வீஸ் நாட்டுக்காக நம்ம செஞ்சு ஆகணும். At the same time I believe they would have studied all this aspect like safety அதெல்லாம். Then before that I heard the physical test, they're going to do a medical checkup, your feet, then only they're going to send you to the camp. So I think it's safe lah, selamat lah. That's the issue I think that I was about. So எப்படி டாக்டர் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் போகலாமா? அதுக்கு போயிடணும். என்ன கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருந்துச்சு நான் நினச்சா போவேன். ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம டைமில் இல்லை இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நான் அட்டென்ட் பண்ணேன் கேம்ப் சர்வைவல்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பை குரூப் ஆஃப் military officers. was really good because அந்த டைம் போயிட்டு வந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் நம்மளும் ரியலைஸ் பண்ணோம். நம்மளோட கேப்டன் நம்ம ஆக்சுவலி வாட் யூ கேப்பபிள் ஆஃப், லிமிட்டேஷன் நம்மளுடைய போய் இதான் செய்ய முடியல. ஆக்சுவலி பை 6 feet டெம்போ ஏற முடியும் நம்மளால. சடன்லி யூ கேன் ஜம்ப், யூ கேன் ஃப்ளை, யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது வந்து அங்கே தான் போய் நம்மளோட லிமிட்டேஷன் இல்லாத அந்த கேப்பபிலிட்டி வந்து ரிவீல் பண்ணுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் மீ. I joined Spartan. Spartanல பார்த்தீங்கன்னா 30 obstacles. 3 kilometers, 21 kilometers. You have 30 obstacles. And in jungle trail, you carry a sandbag, you carry water, you pull the atlas ball. All that is challenging. அங்கே போனோன்னே சிலத்தில் யோசிப்போம், ஏன் வந்தோம், ஏன் இது செய்யறோம்னு. But at the end, ultimately your satisfaction வந்து I did it, I can do it. If others can do it, that develops something that maybe all this while you thought செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாது. ஆனால் அது go through பண்ணோன்னா you feel that something is there that I think discipline creates yourself, like focus, what you want to be, body and mind limits, you challenge that. All this while வந்து challenge பண்ணலையே. ஆமாம், with all this social media, with all these e-games for example. நம்ம காலத்தில் வந்து it was different. Physical game was there, but now we are not denying the importance of social media, the importance of e-games or whatever games, but physical strength should be developed. So that's lacking, I think lah. நீ நான் சொல்லுவேன், முந்தி வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நம்ம அம்மா அப்பா வந்து 7 மணிக்கு மேலே வெளியே இருந்து அடிப்பாங்க. வீட்டு விட்டு வெளியே இருக்குன்னு 7 மணி அடிச்சு வீட்டில் வரைப்பாங்க. இப்போ அடிச்சு வெளியே போய் விளையாடுன்னு சொல்றதுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமா, சரி பாருங்க, நம்மள மட்டும் கவுண்டா கட்டி விளையாடுவோம். அந்த நிறைய கேம்ஸ், என்னென்ன கேம்ஸ் அதெல்லாம் இப்பெல்லாம் பார்க்க இல்லையே டாக்டர். அதான் மேபி அந்த என்வாயர்மெண்ட் இப்பெல்லாம் கேம் நடந்துருக்கானுங்க, பொம்பளை நடப்போம் கேம் நடக்குது. ஸோ
பட் அது ஆக்சுவலி அது வந்து ஒரு டாபிக் அது டிஸ்கஸ் ஆக்சுவலி அதில் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ அந்த தவப்பு பேரண்ட்ஸ் இப்படி அவங்கள அதை பயன்படுத்துறாங்க பிள்ளைங்க பொறுத்து இருக்காது. பட் நீ சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் பற்றி நம்ம மாதிரி இப்படி இப்போ விளாடுவோம், ஓடுவோம், போயிருக்கோம், அதெல்லாம் இப்போ இல்லையே. இப்போலாம் அந்த பிள்ளைங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த கேம் விளாண்டுக்கிட்டு இப்படியே இருக்குங்க. இமேஜின் அது மானிட்டர் பண்ணலன்னு சொன்னால் அது எங்கேயோ போயிடும், வேற ப்ராப்ளம் போயிடும். And this is the process. Maybe this is the process of urbanization, of development that we have to face. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து 5 மணிக்கு வந்து தடல் இருக்கும். அப்போ தடல் பார்க்க ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்கு. அந்த தடல் வந்து ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க, வேற என்னச்சும் செஞ்சிருப்பாங்க. முந்தியெல்லாம் இல்லை, ஒரு இடத்துல நிச்சயமாக ஒரு தடல் இருக்கும். அதே தடல் அதே இடத்துல 10 வரும், அதே இடத்துல தான் பெட்பித்தில் வரும், அங்கே தான் செப்பா தாக்குற வருது. ஓகே, எல்லாமே அங்கே தான். அது அந்த பார்த்தீங்கன்னா the creativity of our generation can change the feel to various games. எல்லாத்தையும் மாற்றிடுவோம். இப்போ பாருங்க, அதாவது சீசன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஆனால் it's a process that we have to face. Maybe this could be an alternative to create better mindset, also needs, demands of the people. Parents also might want this as an alternative for their children. Maybe they also want this to be an education for the children that they couldn't do it in the family. Maybe some are still doing. Maybe சில வீட்டில் வந்து செஞ்சிருக்கலாம். நான் மேபி சில இருக்க சூழ்நிலை வந்து செய்ய முடியாமல் சில பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க பிள்ளைங்க வெளியே அனுப்புறதுக்கு, சேஃப்டி என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயம் அவங்க அந்த வீட்லேயே இருந்திருப்பேன். பட் ஜெர்னி இப்போ பார்த்தீங்கன்னா, பட் நான் சொன்ன மாதிரி nothing wrong you spend more time on your phone, all this social media thing, but not for good reason, okay. But TikTokல நான் பார்க்குறேன் டாக்டர், நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப வல்கரா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் நம்மளோட பிலீஃபை, கடவுள் நம்பிக்கையை வந்து தப்பாக காமிக்கிறாங்க. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப சோஷியல் இஷ்யூ. அது சோஷியல் பிளாட்ஃபார்மில் அது அப்படியே டைவர்ட் ஆகி அது ஆக்சுவலி நம்மளுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பொருளாதாரம் பெரிய பிரச்சனை. நம்ம வந்து நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெவிங் நாட் ஒன்லி நம்ம எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமுதாயத்தை பலப்படுத்தணும். மைனாரிட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நீச் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சமுதாயத்தை வந்து டூரிஸ்ட் கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு லைக் சி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாயர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு பெரிய நீச் ஏரியா இருந்துச்சு. அப்போ அந்த காலம் போக போக மாறிடுச்சு, பாலிசி மாறி அப்படி மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ ஒரு நாலு கட்டத்தில் வந்து ஐடி, நம்ம ஐடின்னு எடுத்துட்டாலும் நம்ம இந்தியா தான் இருப்பாங்க. இப்போ லைக் இந்தியாவில் வந்து ஐடினா வந்து இந்தியா தான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவை நம்ம கண்டறிஞ்சு வி மஸ்ட் ஃபோக்கஸ். அண்ட் நம்மளுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அந்த சப்போர்ட் சிஸ்டம் பை ஆல் த பார்ட்டிஸ் அண்ட் ஆல் திஸ் கவர்மெண்ட் மிஷன் எல்லாம் கொடுத்தோமா அது மாதிரி கொண்டு போகணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிக்டாக்ல இந்த சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப வலுக்கராக பேசிக்கிட்டு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு ஐ ஃபீல் லைக் வெரி டிஸ்கிரேஸ்ஃபுல். லைக் அது வந்து சமுதாயத்தை பெரிய நல்ல சமுதாயத்தை வந்து கெடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன உதாரணம், நாசிகமா வந்து ஒருத்தர் நல்லா செஞ்சுக்கிட்டாங்க. அதை போய் வீடியோ எடுத்து ப்ரோமோட் பண்ணாங்க. ஓகே, ப்ரோமோட் நல்ல விஷயம், நல்லபடியாக ப்ரோமோட் பண்ணாங்க, சாப்பாடு இருக்கிறதெல்லாம் ஓகே, இட்ஸ் ரியலி ஹெல்ப். பட் அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் அதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே அவங்களே மனசு உடஞ்சி பிஸ்னஸை வந்து வேற இடத்துக்கு மாற்றி போய் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அது அந்த ஹைக் உருவாக்கி அதை அப்படியே நெகட்டிவாக கொண்டு போய் அவங்க மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிக்டாக் அண்ட் ஆல் திஸ் சோஷியல் மீடியா. அது வந்து ஒரு டாபிக் பேசுவோம் பிகாஸ் இ-காமர்ஸ் அந்த டிக்டாக்ல வந்து அந்த ஷாப்பிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் ரிமூவ் பண்ணுறாங்க. மலேசியாவில் வந்து I've seen few MPs suggested we must implement the same thing to Malaysia. And I personally met Shopee, the CEO. I spoke to TikTok first. அது என்ன இம்பாக்ட் வர பாசிட்டிவா அது ஒரு டாபிக் எனக்கு ஒரு நாள் பேசுவோம். சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எலிமெண்ட் தான் ரொம்ப பேசுகிறோம். அந்த பாசிட்டிவும் இருக்குது, பாசிட்டிவாகவே இருக்கு. ஆனால் அந்த பாசிட்டிவை பார்க்காம நெகட்டிவ் தான் அந்த இம்பேக்ட் ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை வந்து. மேபி அது ஒரு தனியாக ஒரு டாபிக் பேசுவோம், சோஷியல் மீடியா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எங்கல் போத், ஸோ தட் வியூவர்ஸ் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அவங்க பாசிட்டிவாக பார்க்க முடியும் அப்படின்னு.
வியூவர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அஃப்கோர்ஸ் தே நோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். பட் நம்ம மூலியமா இப்போ நம்ம ஆராய்ச்சி நம்ம பேசுகிறோம், நம்மளோட அறிவு மூலியமா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், சொல்யூஷன் தான் பார்க்குறேன். ஸோ நான் பேசுகிற அந்த பாட்காஸ்டிங் பொறுத்து இருக்கிறதெல்லாம் சொல்றது வந்து கொண்டு போனீங்க அந்த சொல்யூஷன் எம்ஐபி அது வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ ஐ திங்க் அவங்க மைண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, திஸ் இஸ் ஆல்ரெடி அ ப்ராப்ளம், poverty is happening every day and affecting our children. So what is the solution? So இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க நம்ம பாட்காஸ்ட் மூலமா. அவங்களும் சொல்யூஷன் இருக்கும் பார்க்குறாங்க. ஓகே நம்ம சொல்யூஷன் இவங்க சொல்யூஷனும் சேமாக இருக்கா, வித்தியாசமாக இருக்கா, பட் காமன் அண்டர்ஸ்டாண்டிங். Not necessarily our solution is the best solution. Yeah, I mean yours could be the best as well. So how do you find அவங்க சூழ்நிலைக்கு அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சொல்யூஷன். எப்படி அந்த மிடில் கிரவுண்ட் டுவர்ட்ஸ் சேம் சொல்யூஷனாக இருக்கலாம். பி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் இன்டர்வென்ஷன், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டேக்லிங் ஆர் அட்ரஸிங் தி இஷ்யூ. ஏன் சொல்யூஷன் நம்ம என்ன வேண்டோம்னா, சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்யணும். சமுதாயத்துக்கு இப்படி வந்து சொல்யூஷன் பார்த்து சொல்யூஷன் வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு இல்லாமல் கம்யூனிட்டிக்கு ஹோலாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் வியூவர்ஸ் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஸ்லோலி இட்ஸ் க்ரோவிங், பாட்காஸ்ட் இஸ் க்ரோவிங், லைக் இட்ஸ் ரீச்சிங் அவுட் பீப்புள். பட் என்னன்னா மறுபடியும் நல்லா கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம பாட்காஸ்ட் மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். திஸ் இஸ் ஒன்லி அவர் தேர்ட் எபிசோட். ஸோ எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறது நீங்க தான். ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் சமுதாயத்துக்கு பேசலாம். டாக்டர் சிவா ஆல்வேஸ் அவர் ரிசர்ச் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பேசிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புதுமையான விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து தான் இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்கிறோம். அதே சமயத்தில் முக்கியமானது வந்து என்னாச்சும் டாபிக் தட் யூ திங்க் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், லைவ் சொல்லுங்க. யூ கேன் ரீச் அஸ் அவுட், யூ கேன் ரீச் அஸ் த்ரூ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், you can DM us, you can private message us. Those who knows us personally, I can tell you you can always WhatsApp us, communicate with us. என்ன டாபிக் பேசலாம், இந்த வாரம் என்ன பேசலாம், இந்த இஷ்யூ வந்து மக்களை பாருங்க, இது எப்படி நம்ம போய் சால்வ் பண்ண போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறையா விஷயங்கள் பேசுறோம் தயாராக இருக்கும். இந்த மெத்தாலிட்டி மாற்றிடணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து கிராப் தான் சொல்லியிருக்காங்க. So you got to change the mindset. We are not criminals. We are not only seen from that aspect. We have a lot of opportunities. We can contribute in many ways. But at the same time, அவங்க சில டாபிக் அவங்க சஜஸ்ட் பண்ணலாம். சரி, இது இந்த எங்களை பாருங்களேன், அவங்க ஷேர் பண்ணலாம், இவ்வளோ சேர்ந்து ஷேர் பண்ணலாம் வேற ஆளுக்கு. ஸோ இட்ஸ் ஷேரிங் டுவர்ட்ஸ் பெட்டர்மென்ட் ஆஃப் கம்யூனிட்டி. ஓகே டாக்டர், தேங்க்ஸ். Thank you so much. தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Okay.